மன்னனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, உனக்கு என்னமா நடந்தது? அண்ணா என்னை காப்பாற்றுங்க அண்ணா என்று கத்தி கதறுகின்றாயே. இருக்குன்னு தெரியாத இந்த அண்ணன் உன்னை எப்படி அம்மா காப்பாற்றுவேன்? தங்கச்சி நீ எங்கம்மா இருக்க? நீ எங்கம்மா இருக்க தங்கச்சி? தங்கச்சி நீ உள்ள இட்டு போறேன் நான் வெளியே காவலுக்கு வந்தவனா செத்து போட மாட்டேன். ஐயோ ஐயோ நான் நாத்தாடி பாருங்க நாய் பிய வாரி போய் பி மச்சான் நாய் அந்த கப்பை தூரையாடி விட்டு நேரம் வைக்க கொஞ்சம் பத்து திருமணம் என்பது எங்களாக திருமணம் என்பது எங்க அகராதிலே கிடையாது. தெரியாது உங்களை வேலை முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு கிளம்பணும். ஐயா இங்க டேக்ஸி மிஷின் போறோம். என்ன மச்சான் வாழ்க்கையிலேயே எத்தனையோ பெண்களுடைய கற்பை தூரை அளிக்கின்றேன். அதில் நீ மட்டும் விதிவிலக்கா உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அப்படியே அவனுக்கு திருமணம் வேண்டும் என்றால் உட்காந்து அவனை கட்டிக்க.
என் கண்ணு முன்னாடியே வைக்க போறோம் எவன் குழந்தைக்கு எவன் கட்டிக்கிறாங்கள பட்டா என் பேர் மேல பயிர் எவனை வைக்க கட்டிக்கிறாங்கள திருமணம் என்பது எங்கள் அகராதியிலே கிடையாது. இந்த இடத்தை விட்டு போக முடியாதா? உயிரோடு போக வேண்டும் என்றால் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. முடியாதா? முடியாதா? கல்யாணம் சாவச்சிருவேன். யாரு நினைச்ச சாவச்சிருவேன். ஜாலியா தானே அங்கத்தான் வைக்க போற உள்ள அடிச்சு கோயிந்தம்மா கோயிந்தம்மா அம்மாச்சிக்கலாம் பையா செத்துட்டு இருக்கிற அம்மால போல கேஸ் வைக்க போற கேஸ் பெயில வச்சாலும் வெளியே வர முடியாது. சண்டைக்காரனை விட்டாலும் வெட்டல சாட்சிக்காரனை பிடிப்பாங்க படுக்குது. அதோ சொல வேற புடுங்குது. இனிமேல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. முகத்தை வேற கண்களை தெரியாது என்று அண்ணனை தவிக்க விட்டு சென்று விட்டாயே. இவன் தான் சார் எனக்கு துணையாக இருந்தாயே. அவன் தான் சார் வைக்க போறோம். உன்னை எங்கே கண்டு தேடுவேன். இந்த அண்ணனை தவிக்க விட்டு சென்று விட்டாயே. இரு கண்ணும் தெரியாது தான் உன்னை எப்படி அம்மா கண்டுபிடிப்பேன். நீ எங்க யாரது யாரது ஐயோ இரு கண்களை தெரியாத அண்ணனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாலே. இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாலே. என் தங்கச்சி என்ன நடந்து தெரியலையம்மா. என் தங்கச்சி என்ன நடந்து தெரியலையம்மா. தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே. வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே. பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா. கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு அறிறரோ. அம்மா தங்கச்சி வாருங்க. தங்கச்சி உனக்கு என்னம்மா நடந்தது. நீ எங்கம்மா இருக்க தங்கச்சி. தங்கச்சி ஆத்துக்கு பக்கம் ஆத்து சூரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. தாயாரு தந்தை யாரு சொல்லம்மா.
உனக்கு என்னமா நடந்தது? உனக்கு என்னமா நடந்தது? ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஆண்டவா, ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு இருக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தன்ன நீ எங்க மாட்டிய? மண்ண உனக்கு என்னமா நடந்தது? அதற்கு தாயார் தந்தையார் கூறம்மா. தகச்சு. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. அம்மா, வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பற்றி போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் நம்ம பெத்து போட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாழ்ந்து வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது, நாளை வாழ்ந்து வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன, அது நம்பி இருக்கிறி மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. அம்மா, என் தங்கச்சிக்கு நேர்ந்த நிலைய பாருங்கம்மா, என் தங்கச்சிக்கு நேர்ந்த நிலைய பாருங்கம்மா. ஆண்டவா, நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? ஐயோ, ஐயா, 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 நான் தானே அந்த கப்பல்ல விசவாய் விடுறேன். யார் யா நீங்க? ஏய், ஏன் பைத்தியம்? உன்னை யாரு கெடுத்தது? இவன் தான் எனக்கு எடுத்தான். யாரு? இவன் தான். அங்க சொல்லு. அவன் தான் எடுத்தான். ஐயோ, அம்மா, அம்மா, என் தங்கச்சி சுய நினைவு இல்லாமல் பேசுகின்றாளே, என்ன நடந்து தெரியாமல் பேசுகிறா? ஐயா, ஐயா, அடச்சி, சரியா. ஐயா, இரு பார்வையும் தெரியாத நீ இந்த பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஐயோ, ஆண்டவா, ஐயா, நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா. நான் கூறும் வார்த்தையை கேளுங்கள் ஐயா, நான் கூறும் வார்த்தையை கேளுங்கள் ஐயா. ஐயா, இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நான் ஒரு நாட்டின் இளவரசன் ஐயா, இளவரசன் ஐயா. என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனும் உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த கானகத்தில இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் இரு கண்களை இழந்து இப்படி
அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா, விதி விளையாடி விட்டது ஐயா. என் வாழ்க்கையில விதி விளையாடி. ஐயா, அப்படி உங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு என்னுடைய நாடு.